ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம், செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 2, முதல் 14 வசனங்கள். நான் அதை வாசித்துட்டு நம்ம இந்த செய்திகளாய் கடந்து செல்வோம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமேன். அதாவது இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, there is no distractions. நம்ம எல்லாரையும் கவனத்தை திசை திருப்பக்கூடிய காரியங்கள் அநேகம் வரும். சில நேரங்களில் நல்ல காரியமோ நல்லா இருக்கிற காரியமோ கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை விட்டு நம்மை தூரமாக கொண்டு போகும். கெட்ட காரியம் மாத்திரம் இல்லை, நிறைய நேரங்களில் கெட்ட காரியங்கள், பாவமான காரியங்கள் நம்மை கர்த்தரை விட்டு தூரமாக கொண்டு போய் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக நம்மை கர்த்தர் பிடித்து கொண்டாரோ அதை விட்டு நம்மை ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக வரும். எல்லா ஆவிக்குரிய காரியத்திலையும் சரி, அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே there will be a distraction. பட் எப்படி அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியும். எலியா எலிசா 2 பேர். ஏன்னா எலியா ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு அருமையாய் ஒரு 3.5 வருஷத்துக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 3.5 வருஷம் மழை பெய்யல, அதற்கு பின்பாக மழை பெய்கிறது. ஒரு அக்கினி ரதம் வரக்கூடியது, ரதத்தை முந்தி ஓடக்கூடியதா கார்மேல் மலையின் மேலே நடக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவத்தை பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 400
பாகால் தீர்க்கதரிசி ஒரு 450, இந்த தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட ஒரு 850 பேரை கொலை செய்து வானத்திலிருந்து அக்கினியை வரவழைக்கிறாரு, வானத்திலிருந்து மலை வரவழைக்கிறாரு. பயங்கரமான அதிசயம், அற்புதம். அங்கிருந்து தப்பித்து போறாரு. தப்பித்து போன இடத்துல ஒரே ஒரு நாள் காரியத்தில் என்ன பார்க்கிறோம்? காக்காயை வச்சு கர்த்தர் காணி இது போடுறாரு, சாப்பாடு போடுறாரு. 40 நாள் போறாரு. அதாவது நீங்க எலியாவினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா கர்த்தரால பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். நீங்க பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா எலியா, ஏன்னா நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு என்ன சொல்லுது? ரட்சகர் வரப்போகிறாரு. ரட்சகர் வருவதற்கு முன்பாக யாரு? எலியா முன்னாக வருவார். எலியாவினுடைய ஆவியை உடையவர் முன்னாடி கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்று சொல்லக்கூடியதாக எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் யூதர்கள் எலியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு எலியா ஒரு வல்லமையுள்ள ஒரு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான பாத்திரம். அந்த எலியாவுக்கு எலிசா ஒரு அசிஸ்டண்டா வர்றார். எலிசா என்ன, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் இருந்த எருதுகளை ஓட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எலியா பின்னாடி வர்றார். இப்போ எலியாவை பின்பற்றி எலிசா போகணும். எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போறார். கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார். ஏன்னா பின்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் 2 சாட்சியில ஒரு சாட்சி எலியா வரப்போறார். இப்போ இதுல இவரை எடுத்துக்கொள்ள போகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதனால என்ன பண்றாரு? நான் கில்காலுக்கு போறேன், கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போறேன், பெத்தேல்ல இருந்து எரிகோ போறேன், எரிகோல இருந்து யோர்தான் போறேன். 4 இடம் சொல்றார். 4 இடம் சொல்றார். நான் போறேன், நீ இங்க இரு, நான் போறேன். இப்போ எலிசா என்ன பண்ணிருக்கலாம்? சரி, பை பை, தேங்க்யூ, எனக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போங்க. எப்படி? எனக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போயிருங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லலாம். ஆனா ஒரு லாயல்ட்டி பாருங்க, ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ் பாருங்க. நீங்க எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க, லாயல்ட்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் வில் டேக் யூ டு பிளேசஸ். நீ வேற எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளவு திறமை வரைச்சவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்கில்ஃபுல் மேனா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ், ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா யூ வில் நாட் grow in your life. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வர்றது ரொம்ப கடினம், ஆவிக்குரிய முறையில். ஏன்னா எதுவுமே கர்த்தர் பார்க்கிற அளவுகோல் என்ன? தாளந்துகளின் ஓமானம். மத்தேயு 25வது அதிகாரமா இருக்கட்டும், லூக்கா 19வது அதிகாரம், 2ல என்ன சொல்றாரு? வெல் டன், குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். உண்மையும் உத்தமமாய் இருந்தாய். நீங்க உண்மையாக உத்தமமாக நீங்க பின்பற்றக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய், கர்த்தர் என்ன அழைத்தாரோ அந்த அழைப்புல உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏன்னா நீங்க சொல்லும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, கில்கால்ல இருந்து பெத்தேலு, பெத்தேல்ல இருந்து எரிகோ, எரிகோல இருந்து யோர்தான். இந்த மேப் ரூட் பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸ் ரூட்டா இருக்கும். யாரு? யோசுவா எப்படி கான்கொஸ்ட் என்று சொல்லக்கூடியதா வாக்குத்தத்தம் பண்ண போட்ட பூமிக்கு வந்தாரோ, அவர் எங்க இருந்து வருவாரு? எரிகோ வருவாரு, எரிகோல இருந்து பெத்தேல் போவாரு, பெத்தேல்ல இருந்து கில்கால் போவாரு. ஆனா இங்க இவர் ரிவர்ஸ்ல போறாரு, அதே ரூட்ல ரிவர்ஸ்ல போறாரு. யாரு? எலியா போறாரு. எலிசாட்ட சொல்றாரு, ஒவ்வொரு ஊர்லயும் நீ இந்த ஊர்ல இரு, இந்த ஊர்ல இரு. இப்ப என்ன பண்ணிருக்கலாம் எலியா சொன்ன உடனே எலிசா, சரி நீங்க சொல்றீங்க. ஆனா சொல்றாரு, இல்ல இல்ல, நான் கர்த்தருடைய ஜீவனையும் கொண்டு உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்றேன், நான் உம்மை விட்டு போக மாட்டேன். சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு கடினமான பிரசங்கம் இல்லை கடினமான காரியங்களை கேட்டு சபையை விட்டு போனவங்க உண்டு. நிறைய பேர். நான் இந்த கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் உண்டு. கடினமான பிரசங்கத்தை கேட்டு கடினமான வார்த்தைகளை கேட்டு விட்டு போனவங்க உண்டு. ஆனால் கூட இருக்கிறவங்க யாரு? அந்த வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை திருத்தினவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, விட்டுட்டு போனவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். ரொம்ப காலமெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய நேரங்களில்
நான் எனக்கு ஏற்றபடி வார்த்தையை தேடுகிறேனா, வார்த்தைக்கு ஏற்றபடி என் வாழ்க்கையை மாற்றுகிறேனா? திஸ் இஸ் த சேலஞ்ச். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன தெரியுமா சேலஞ்சு? நான் வசனத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனா, இல்லை எனக்கு விருப்பமான பிரசங்கத்தை நான் கேட்கிறேனா? இட்ஸ் ஆல்வேஸ் த கேஸ். நீ எப்ப வேணாலும் யோசிச்சு பாருங்க. பவுல் அழகா சொல்றாரு, திமோத்தேயுவை சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவன் உலகத்தை பார்த்து பின்னாடி போயிட்டான். அந்த கோல்ட் ஸ்மித் அவனும் போயிட்டான், போயாச்சு. பட் என்னன்னா, நீங்க நன்றாக கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கை நீங்க கர்த்தர் அழைத்த அழைப்புல இருந்து நீங்க போகணும்னா முதலாவது உங்களுக்கு தேவை, நீங்க கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய், ஒரு லாயல் உள்ள மக்களாய் இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் சொல்றது. ஏன்னா நீங்க ஒரு சீசன் என்பவன் யாரு? கர்த்தருக்கு ஒரு உண்மையாய் கர்த்தரிலிருந்து கற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சகோதரனாய் சகோதரியாய் இருப்பதுதான். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? இறுதி வரை உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? இல்ல, நல்லா யோசிங்க. கில்கால்ல இருந்து பெத்தேல் வந்தா என்ன? நல்ல சுகமான இடம், இது கம்ஃபர்டபுள் பிளேஸ். பெத்தேல் இருக்கிறதுல நல்ல இடம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இருந்துடலாம். இதுல என்ன, ஒவ்வொரு ஊர்லயும் அங்க உள்ள தீர்க்கதரிசிங்க என்ன சொல்றாங்க? உனக்கு தெரியுமா, உங்க தலைவரை ஆண்டவர் எடுத்துக்க போறார் இன்னைக்கு. எப்படி எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கலாம்? பெத்தேல் வந்த உடனே, எலியா உங்க ஆண்டவர் எடுத்துக்க போறாரு, பெத்தேல் ரொம்ப வசதியா இருக்கு, இங்க சர்ச்சும் இருக்கு, பேசாம என்னை இங்க ஆர்டைன் பண்ணி என்னை இங்க ஒரு பாஸ்டரா விட்டுட்டு போயிருங்க, நமக்கு இங்க பாட்டுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும், நான் இங்க உட்காந்துக்கிறேன் சொல்லலாமே? இல்லையே, நான் நீங்க எங்க போனாலும் போறேன். இன்னைக்கு பாட்டும் பாடுனீங்க கரெக்டா. எப்படி? நீர் சொன்னால் போதும். பாட்டு பாடும்போது நம்மளை மாதிரி பொய் சொல்றதுக்கு ஆளுங்களே கிடையாது. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் போவேன், பாதை ஒன்றே படிப்பேன். பாடு நம்மளை மாதிரி அடி பாட்டே கட்டி பாடிடும். சொன்னபடி கேட்குறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கே அது ஒரு சவாலான காரியம், சொன்னபடி கேட்கறது. ஆனால் நம்ம கர்த்தர் கேட்க மாட்டார்ல, அதனால நம்ம நின்று பாடும்போது நீர் சொன்னால் பார்த்து நல்ல ராகமான பாட்டு வேற, மியூசிக் போடும்போது நம்மளை அறியாமலே அது அப்படி மூம்னு வருது இல்லை? பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன? லாயல்டி அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். ரெண்டாவது, அவர் என்ன பண்றதில்ல, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனையும் விடலை. என்ன சொல்ல, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்க கூட தான் இருப்பேன். ஐ வில் ஃபாலோ யூ, ஐ வில் ஃபாலோ யூ. இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன கட்டளை என்ன? ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா. இவ்வளவுதான், சிம்பிள். என்னை பின்பற்றி வா, வேற ஒண்ணுமே சொல்ல. அவரு 1 யோவான் 2:6 அழகா யோவான் சொல்றாரு, கிறிஸ்தவன் என்று சொல்றவன் என்ன பண்ணணும்? கிறிஸ்து நடந்தது போல தானும் நடக்க வேண்டும், கிறிஸ்துவை போல நடக்க வேண்டும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவாலான காரியம். இப்ப எலியா பின்னாடியே எலிசா போறாரு. அவர் எங்கேயும் மாறவே இல்லை, எல்லா இடத்துக்கும் பின்னாடியே போறாரு. எல்லா இடத்துக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சொல்லி என்னதான் சொன்னாலும் he does not get distracted. அவருடைய ஃபோக்கஸ் என்ன? நான் இவருக்கு கீழே வேலை பார்க்கிறேன், அவ்வளவுதான். அவருக்கு கீழே வேலை பார்க்கிறேன், என்னைய கர்த்தர் அழைச்சிருக்கிறார், நான் அதை செய்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை என்னத்துக்கு அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புல நீங்க உண்மை உள்ளவங்களா இருங்க. let us not go out of focus. ஃபோக்கஸ் என்பது என்ன? நீங்க ஒரு கண்டினியூஸா கான்ஸ்டன்டா எது உங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கோ அந்த அழைப்பை மட்டும் பார்ப்பது. நிறைய நேரங்கள் என்னன்னா, நம்மளுடைய கவனம் திசை திரும்பக்கூடிய காரியம் உண்டாகும். அப்படி திசை திரும்ப வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம வச்சிருக்கிற கேமரால எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்கு. இது என்ன ஆகும்னா, இப்போ என்னைய ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வச்சிருக்கிறாங்க, அதனால என்ன ஆகும், நான் என்ன மூவ் பண்ணாலும் கரெக்டாக என்னைய ஃபோக்கஸ் பண்ணிடும்.
இப்போ நடுவில் இன்னொருத்தர் வந்தாருன்னு வைங்களேன், திடீர்னு என்னை விட்டுட்டு அவரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆப்ஜெக்ட் என்ன, இடையில வர்ற ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ண நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுவேன். இப்போ இதில் இதுதான் பிரச்சனை. நம்ம என்னன்னா ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னு வரும்போது இடையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும், இல்லை ஏதாவது ஒன்று வந்த உடனே நம்ம என்ன ஆயிரும் தெரியுமா, அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுவார் ஆண்டவர். என்ன ஆயிரும், மக்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்களா என்னை பற்றி சொன்னாங்க, அந்த அக்காவா என்னை பற்றி சொன்னாங்க, இந்த அண்ணனா என்னை பற்றி சொன்னாங்க, நானா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுவாங்க. கர்த்தர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுவார். நான் முன்னாடி ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஒரு சகோதரி சொன்னாங்களாம், பாஸ்டர் என்னை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க இந்த சர்ச்சில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு அதனால் நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரலன்னு. அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. இந்த ஒரு பக்கெட் இருக்குது, இந்த பக்கெட்லேருந்து தண்ணி பின்னாடி சர்ச்சுக்கு பின்னாடி இருந்து தண்ணி இருக்குது, அதை அங்கேருந்து தண்ணி பிடிச்சி ஒரு 4 பக்கெட் தண்ணி மட்டும் பின்னாடி இருக்கிற இந்த ரோஸில் உள்ள ரோஸ் செடிக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டை வச்சுட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லியாச்சு. இவங்க பண்ணுறாங்க. இப்போ பாஸ்டர் என்ன செய்கிறாரு, பர்பஸ்ஃபுல்லாக மீதி பேரெல்லாம் கூப்பிட்டு வச்சு இருந்த ஒரு 15 பேரை கூப்பிட்டு வச்சு அந்த சகோதரியை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாரு. அவங்கள கடன் தான் போகிறாங்க வர்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கொண்டு பக்கெட்டை முடித்து வச்ச உடனே இப்போ அவர் கேட்டாராம், ஏம்மா இப்போ நீங்கள் 4 தடவை போனீங்க இல்லை, இந்த 4 முறை நீங்கள் எங்களை கடந்து போகும்போது உன்னையை பற்றி தான் அந்த 15 பேரும் பேசுனாங்க, உனக்கு கேட்டுச்சான்னு. ஐயோ நான் கவனிக்கவே இல்லையேன்னாங்களாம். என் கவனம் பூரா எதில் இருந்துச்சு, நான் 4 பக்கெட் தண்ணி எடுத்து அங்கே கொண்டு போய் ஊற்றணும், சிந்தாமல் எடுத்துகிட்டு போகணும், வழியில் சிந்திடக்கூடாது, கரெக்டாக எடுத்து கொண்டு போய் ஊற்றணும்னு அந்த இதில் கவனமாக இருந்தேன் பாஸ்டர், அதனால் அவங்க என்ன பேசுனாங்கன்னு கவனிக்கலன்னு. இதே தான் பிரச்சனை, உன் பிரச்சனை. ஏன்னா உன் கவனம் நீ எதுக்காக சர்ச்சுக்கு வரன்னு உனக்கு தெரியல. ஏன்னா நீ என்ன பண்ற, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எப்படி போட்டாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டாங்க, இவங்க என்ன போட்டாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இது என்ன, உன் கவனம் என்ன வருது, உன்னோட ஃபோக்கஸ் மாறுது. எனக்கு அருமையான நன்றாக சிந்திச்சு பாருங்க. நீங்க முத கர்த்தர்ட்ட வரும்போது எப்படி ஒரு வைராக்கியமா கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தீங்க, நாங்க எப்படி இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்களை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக்குனது எது? ஆர் யூ ஸ்டில் ஃபோக்கஸிங் ஆன் காட் அண்ட் ஹிஸ் பர்பஸ்? நீங்க இந்த சபையில் இருக்கிறீங்களே, இன்னும் கர்த்தருடைய நோக்கத்திலையும் கர்த்தருடைய திட்டத்திலையும் கர்த்தர் சொன்ன காரியத்தில் அந்த அதே ஃபோக்கஸ் ஷார்ப்னஸ்ல இருக்கிறீங்களா, இல்லை இடையில என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா எலியா சொல்றாரு, ஆனா எலிசா என்ன சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நீங்க கில்கால் போனா கில்கால் போறேன், நீங்க பெத்தேல் போனா பெத்தேல் வரேன், நீங்க ஜெரிக்கோ போனா ஜெரிக்கோ வரேன், யோர்தானு போனா யோர்தானுக்கு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எலியா என்ன பண்றாரு, தன்னுடைய சால்வை எடுத்து யோர்தானை பிரிக்கிறார், அடிச்சு யோர்தானை பிரிக்கிறார். யோர்தானை பிரித்த உடனே 2 பேரும் கடந்து போகிறாங்க. ஒரு 50 பேர் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கடந்து போகும்போது மோசே எப்படி சிவந்த சமுத்திரத்தை பிரித்தாரோ அதே மாதிரி எலியா ஒரு அற்புதத்தை செய்கிறார். 2 பேரும் கட்டாந்தரையில் நடந்து யோர்தானை கடந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. போன உடனே எலியா எலிசாவை கலட்டி விட பார்த்தாரு, முடியல. இப்போ எலியா கேட்குறாரு, என்னை எடுத்துக்கொள்ள போகிறாரு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்? உடனே என்ன சொல்றாரு, 2 மடங்கு ஆசீர்வாதம். எதுக்கு இந்த 2 மடங்கு கேட்கிறார்? அதாவது தன் தகப்பன்ட்ட இருந்தா அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும், தலைச்சன் பிள்ளைங்கிறதுனால எலிசாவுக்கு 2 பங்கு கிடைச்சிருக்கும். தான் தகப்பன்ட்ட மாடை விட்டுட்டு அந்த மாடை அடிச்சு இது பண்ணிட்டு பலி கொடுத்து தான் வந்தார். நுகத்தையும் அடித்து அதை வச்சு தீ கொளுத்தி எல்லாம் இது பண்ணிட்டு தான் எலியா பின்னாடி வந்துட்டார். இப்போ ஏற்கனவே எங்கள் வீட்டில் டபுள் போர்ஷன் அதையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் ஆவிக்குரிய முறையில் என்ன, எனக்கு 2 மடங்கு உங்கள்கிட்ட இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு, அதே இது எனக்கு வேணும் அப்படின்ன உடனே எலியா சொல்ற, நீ கேட்டது ரொம்ப கடினமான காரியம்தான், ஆனாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தேன்னா உனக்கு கிடைக்கும். இது என்ன கஷ்டமான காரியமா? நம்ம 2 பேரும் தான் போகிறோம், உங்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும்போது நான் பார்த்துக்கிறேன், அப்படிதான் நம்ம நினைக்கணும். எலியா எதில்
பரலோகத்திலிருந்து ஒரு ரதம் வருது, பரலோகத்திலிருந்து குதிரை ஓடி வருது. நீங்கள் ஒரு நிமிஷம் தயவு செய்து அதை கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் கூட எலியா இருக்கிறாரு, எலியா போகிறாரு. இப்போ 2 பேர் நிற்கிறீங்க. திடீர்னு பரலோகத்திலேருந்து ஒரு சாரியட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அம்மா, பரலோகத்திலேருந்து சாரியட்டா, குதிரை, அக்கினிமயமான குதிரை, எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பேன் அங்கே பார்த்துட்டு இருந்தா எலியா போயிடுவார். நல்ல கவனிங்க, எப்பவுமே நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடியதான ஒரு பெரிய அதிசயம், அற்புதம் நம்ம மத்தியில் நடக்கும். நிச்சயமா நடக்கும். கவனத்தை திசை திருப்பக்கூடியது நிச்சயமா வரும். நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன். இந்த வாலிப பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுவான், ஏதாவது சொன்னால் அவன் மனசில் நினச்சிக்கிட்டே வருவான். இன்னைக்கு மட்டும் அந்த பிள்ளை வந்து மஞ்சள் கலர் சேலை போட்டிருந்தா, இல்லை மஞ்சள் கலர் சல்வார் போட்டால் ஆண்டவர் சொல்கிறாருன்னு, சரி இல்லை அடுத்த வாரம் வெள்ளை கலர்னு வருவான். இப்படி ஏதாவது ஒரு நாள் வந்த உடனே பார்த்தீங்களா, நான் அன்னைக்கே ஜெபம் பண்ணேன், கர்த்தர் காட்டிட்டாரு. டேய், இல்லைன்னா வசனம் தேடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வசனம் வர்ற வரைக்கும் தேடிட்டு, கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, இதுதான், நீ தான் எனக்கு மனைவி, இல்லை நீ தான் எனக்கு கணவன், இப்படி ஏதாவது சொல்லி என்ன கவனத்தை திசை திருப்பி அவன் அழைப்பையும் விட்டு இதையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு போகக்கூடிய ஒரு காரியம் நிறைய நேரங்களில். ஏன்னா என்னன்னா, சூப்பர் நேச்சுரலா சில காரியங்கள் என்ன பண்ணுனா நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய காரியம் வரும். டிஸ்ட்ராக்ஷன்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது அதிசயங்கள், அற்புதங்கள் வந்து நம்மளை என்ன பண்ணக்கூடாது, கர்த்தரை பின்பற்றுவதிலும் கர்த்தர் கூட இருக்கிறதுலையும் எதையுமே விட்டுறக்கூடாது. எதையுமே விட்டுறக்கூடாது, விட்டுறவே கூடாது. ஏன்னா இங்க எலிஷா எலியா சுழல் காற்றுல தான் போறாரு. ஆனா எதுக்கு இந்த ரதமும் எதுக்கு இந்த குதிரையும் வருது? தேவையே இல்லையே. வெறும் சுழல் காற்று மட்டும் வந்து எலியாவை எடுத்துட்டு போயிருந்தா ரொம்ப லெகு இல்லையா? அப்ப என்னன்னா, உங்களுடைய கவனம் எங்க இருக்குன்னு பார்க்கிறதுக்கு சில நேரங்கள்ல கர்த்தரே சில காரியங்களை அனுமதிப்பாரு. ஏன்னா கர்த்தர் வந்து ஒருத்தரை உபயோகப்படுத்துறதுக்கு முன்பாக God needs to test you what is in your heart. நிஜமா கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்கணும். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுவார் ஆண்டவர். உங்களை இந்த 40 வருஷம் வனாந்தர பாதையில உங்களை கூட்டு வந்து இவ்வளவு பாடுகளுக்கு கொண்டு வந்தது காரணம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவாயோ மாட்டாயோ என்று நீ அறிந்து கொள்ளும்படி. நீ அந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்கு தெரியும் நீ பின்பற்றியா பின்பற்ற மாட்டியான்னு. ஆனா எதற்காக அதை செய்யறாரு? உன் இருதயத்துல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியணும். God to test you that you should know what is in your heart. உங்க இருதயத்துல நீங்க கர்த்தரை பின்பற்றுவீர்களா மாட்டீர்களா என்று உங்களுக்கு தெரிவதற்காக தான் அந்த 40 வருஷம் வனாந்தர பாதையில கூட்டு வந்தேன் ஆண்டவர் சொல்றாரு. எந்த ஒரு பாத்திரத்தையும் ஆண்டவர் உபயோகப்படுத்துறதுக்கு முன்பு உடைக்காம உபயோகப்படுத்தவே மாட்டார். பொண்ணு புடமிடப்படாமல் பொண்ணுல இருக்கிற அழுக்கு போகாது. சில்வர் அது உருக்கப்பட்டு அது உலையில போடப்பட்டு அதுல இருக்கிற டிராஸ் எல்லாம் அதுல உள்ள அழுக்கெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் சில்வர் உபயோகப்படுத்த முடியும். வெள்ளி அப்பதான் உருவகப்படுத்த முடியும். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை உருவாக்கணும். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தணும்னா முதல்ல உருவாக்கணும். உருவாக்குறதுக்கு சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை கொடுப்பார். நீ என்ன கர்த்தரை பிடிச்சு கொள்றியா இல்ல காரியங்களை பிடிச்சு கொள்றியா? நிறைய நேரங்களில் இந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவரை விட்டு விடுவர்கள் அநேகர். சபையிலே நான் சொல்லுவேன், ரொம்ப அப்படி ஒரு பயங்கரமா ஜெபம் பண்றவனா இருப்பான். அந்த இல்லை ஜெபம் பண்ற சகோதரியா இருப்பாங்க. அலாம் வச்சு ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணி எல்லாம் பண்றவங்களா இருப்பாங்க. கல்யாணம்னு ஒன்று வரும். என்ன உளுந்து உளுந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுக்கணும், நல்ல மனைவியை கொடுக்கணும்னு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? புருஷன் கடவுளாயிருவார், மனைவி கடவுளாயிருவாங்க. அதுக்கப்புறம் எப்போ மறுபடியும் வருவான்? பிள்ளை இல்லாமல் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போன உடனே ஒரே தொங்குன்னு தொங்குவாங்க. பிள்ளை பிறக்கும். பிள்ளை பிறந்த உடனே பிள்ளை கடவுளாயிரும். என்ன செய்வாங்க? ஐயோ சர்ச்சுக்கு வர முடியல, பிள்ளை அழுகுது, பிள்ளை தூங்க மாட்டேங்குது. நீங்கள் வேற மத்தியானம் சர்ச்சு வச்சுருக்கீங்க, அப்போ தான் பிள்ளை தூங்குது. இப்படி
அப்புறம் நீ ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன, பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளை அதுக்கு போகணும், பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்குது, பிள்ளைக்கு பாட்டு கிளாஸ் இருக்குது, பிள்ளைக்கு தமிழ் கிளாஸ் இருக்குது, பிள்ளை கீபோர்டு போடுது, பிள்ளை கிட்டார் போடுது, பிள்ளை பரதநாட்டியம் ஆடுது, எல்லா கிளாஸுக்கும் போகும், பிள்ளை சர்ச்சுக்கு மட்டும் வராது. அதுக்கப்புறம் எப்போ வருவான், பிள்ளை ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடைக்கலன்னு வருவான். இந்த பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும், யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி வேணும், அந்த இதுக்காக ஜோம் பண்ணுங்க, இதுக்கு வருங்க. அடுத்து எதுக்கு வருவான், பிள்ளை கல்யாணத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்னா உலக பிரகாரமான காரியங்களுக்காக கர்த்தரை தேடுறவங்க உண்டு. அப்போ என்னென்னா இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வரும். எலிசா அப்படி டிஸ்ட்ராக்ஷனை விடவே இல்லை. அவருடைய பார்வை எப்பொழுதும் எலியா மேலே இருந்தது. சுழல் காற்றில் எடுத்து கொள்ளப்பட்ட உடனே கீழே அவர்கிட்ட இருந்த சால்வை கீழே விழுந்துருது. எடுத்துக்கிறார், சால்வை எடுத்துக்கிறார். நீங்கள் 14வது வசனம் தமிழில் அவ்வளோ அழகாக இல்லை. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பாருங்கள், 14வது வசனம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். Then he took the mantle of Elijah that had fallen from him and struck the water and said, Where is the Lord God of Elijah? And when he had also struck the water. 2 முறை தண்ணீர் அடிக்கிறார், ஒரு முறை இல்லை. முதல் முறை அடிக்கிறாரு, ஒன்றும் ஆகலை. 2வது முறை அடித்து ஆண்டவர் எங்கன்னு கேள்வி கேட்குறாரு. வேர் இஸ் த காட் ஆஃப் எலைஜான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணீர் பழக்குது. இதுலேருந்து என்ன தெரியும்னா, அந்த சால்வையில் சக்தி இல்லை. எப்படி? அந்த சால்வையினால இல்லை. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த மேண்டில், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட். ஏன்னா 2வது முறை அடிக்கும்போது தான் என்ன பண்ணுது, அந்த தண்ணீர் திறக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ மறுபடியும் பண்ணக்கூடிய காரியம். 2 மடங்கு கேட்டாரே, டபுள் போர்ஷன் அவர் கிடைச்சதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா 8 அற்புதங்கள் பண்ணியிருப்பார். ஆனால் எலிசா 15 அற்புதம் தான் பண்ணியிருப்பார், செத்து போயிடுவார். கணக்கு ஒன்று குறையுதே. 8க்கு 2 மடங்குனா 16 இருக்கணும், 15 தான். எலியா கல்லறையில் போய் அடக்கம் பண்ணியாச்சு. கல்லறையில் அடக்கம் பண்ணி அங்கே போட்டாச்சு. அவர் உள்ளே கிடக்காரு. நீங்கள் 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் செத்து போவான். செத்து போனவனை கொண்டு போய் எலியாவோட எலிசா கல்லறைக்குள்ளே கொண்டு போய் போட்ட உடனே அவன் உயிரோடு எந்திரிச்சு வந்துடுவான். 16வது அது இப்போ தான் நடந்துடும். கர்த்தர் சொன்னால் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இது எதை குறிப்பிடுது? நல்லா யோசிங்க. புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு இன்னைக்கு நம்ம யோசிங்க, நமக்கு எப்படி? எலியா யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மத்தேயு 11வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் தான் சொல்லப்பட்ட எலியா. நான் தான் அவனுக்கு பின்னாடி வந்த எலிசா. எலிசா மரித்து போனார். அவருடைய மரித்து போனவருடைய எலும்பை தொட்ட போது மனுஷனுக்கு ஜீவன் வந்தது. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எலியா வழியை ஆயத்தம் பண்ணார். அவர் வந்தார், அவர் மரித்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தொட்டதுனால தான் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் உண்டாச்சு. அவருடைய சரீரம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுறோம். நமக்குள்ள ஒரு புதிய ஜீவன் உண்டாகிறது. அதன் மூலமாய் நாம் புது வாழ்க்கை வாழுகிறோம். அப்போ இந்த புது வாழ்க்கை நமக்கு இந்த எலிசா மூலம் வருது. அதற்கு ஒப்பாக இருக்கிறது. அது என்னன்னா, எலிசாக்கு எலியாட்டிருந்து 2 மடங்கு தான். ஆனால் நமக்கோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கப்பட்டது? அவருக்கு ஆவி அளவில்லாமல் கொடுக்கப்பட்டது. யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது என்ன? கர்த்தருடைய ஆவி அவர் மேல் என்ன? அளவில்லாமல் கொடுக்கப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு உண்டாகிறது. அதனால தான் யோவான் 14வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொன்னார், நான் செய்த அதிசயங்கள் மாத்திரமல்ல, இதை காட்டிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள்னு சொன்னார். நான் செஞ்சது மாத்திரம் இல்லை, இதை காட்டிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு. என்ன பெரிதான காரியம்? எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கர்த்தர்
ஒரு மனுஷனை நித்திய காலத்திற்கும் பரலோகத்துக்கா பாதாளத்துக்கா அப்படிங்கிற போகக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இது யாருக்குமே கிடைக்காத மகா பெரிய ஒரு அதிசயம், அற்புதம். என்ன? ஒரு மனுஷனை நித்திய காலத்திற்கும், ஃபார் இட்டர்னிட்டி we can change somebody's destiny for life. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனை, பாதாளத்துக்கு போற மனுஷனை நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவனை பரலோகத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு மகா பெரிய கிருபை உங்க வாயில் இருக்கு. ஒரு மகா பெரிய வல்லமையுள்ள வார்த்தைகள் உங்க மூக்குக்கு கீழே இருக்கு. உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்துருக்காரு. கர்த்தர் நம்மளை ரெஸ்கியூ பண்ணிட்டாரு, பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்துட்டாரு. ஆனால் நம்மளை பூமியில் விட்டுட்டு போனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம மற்றவர்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவங்களா இருப்பதற்காகத்தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டார். என்னைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பை பெற்றீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு கர்த்தரோட நித்திய காலம் வாழக்கூடிய இட்டர்னல் லைஃப் இஸ் கிவன். யோவான் 17:3 என்ன சொல்லுது? திஸ் இஸ் இட்டர்னல் லைஃப். இதுதான் நித்திய வாழ்வு. என்ன? ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனா அந்த நம்மளை ஏன் கர்த்தர் பூமியில வைத்திருக்கிறாரு? நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சே, நம்ம பரலோகம் போயிருக்கலாமே, ஏன் நம்மளை பூமியில விட்டுட்டு போயிருக்காருன்னா, ஏன்னா நமக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. God has given us an assignment. He rescued us and he left us. He rescued us. He has given us a responsibility. நம்மை மீட்டெடுத்து நமக்கு ஒரு பொறுப்பு அங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த பொறுப்பு என்ன? மற்றவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துறவங்களா. இதுல நமக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷனும் வராம பார்த்துக்கணும். நமக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் வரும் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு கர்த்தரை பின்பற்றி வாழ்வதற்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் வரும்? முதல்ல என்ன தெரியுமா வரும்? பூமிக்கு அடுத்த காரியத்துக்கு வரும். அதனால தான் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தாரு, கண்களை ஏறெடுத்து பார், கண்களை ஏறெடுத்து பார், நீ பரலோக வாழ்க்கை வாழு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது கொலோசியர் 3:2 சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா பெரிய மகா பெரிய டிஸ்ட்ராக்ஷன்? பூமிக்கு அடுத்த காரியம். நிறைய பேரோட டிஸ்ட்ராக்ஷன் என்ன தெரியுமா? பூமிக்கு அடுத்த காரியம். எனக்கு எப்படி ப்ரொமோஷன் வரும், எனக்கு எப்படி இந்த வேலையில் வர முடியும், நான் எப்படி பெரிய வீடு வாங்க முடியும், நான் எப்படி பெரிய கார் வாங்க முடியும், இல்லை நான் எப்படி பெரிய இந்த காரியம் செய்ய முடியும், நான் எப்படி இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியும். நிறைய காரியங்கள் என்னன்னா பூமிக்கு அடுத்த காரியம். அநேக காரியங்கள். நான் எப்படி எக்ஸசைஸ் பண்றது, நான் எப்படி இந்த ஸ்போர்ட் விளையாடுறது, இல்லை நான் எப்படி இந்த காரியத்தை பண்றது, இல்லை நான் எப்படி இதை பண்றது. அநேக நேரங்கள், காலம், பொருளாதாரம், இதெல்லாம் நம்ம எதுக்காக செலவு பண்றோம்? பூமிக்கு அடுத்தவைகளுக்கு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? பரத்துக்கு அடுத்தவைகளை பாருங்கள், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை பாருங்கள். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உங்களை கர்த்தருடைய நோக்கத்தையும் கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய அழைப்பையும் செய்ய முடியாதபடி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றது எது? வாட் இஸ் டிஸ்ட்ராக்டிங் யூ? எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது? அது எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் ஒரு விசை, கேன் யூ ரீஃபோக்கஸ் யுவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் காட். ஆண்டவரே, என்னை எதற்காக பிடித்து கொண்டீங்க? நான் எதற்காக மீட்கப்பட்டேன்? ஏன் நீங்கள் ரொம்ப நல்லவன்றனால உங்களுக்கு கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரா? இல்லை நீங்கள் பெரிய ஒரு திறமைசாலி, உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, உங்களை வச்சு தான் பெரிய காரியம் செய்யணும், அதுக்காக கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரா? இல்லை எதற்காக உங்களை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரு? நம்ம யாருமே கர்த்தர் முன்னாடி நிற்கிறதுக்கு அருகதை இல்லாதவங்களா இருந்தோம். கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எபேசியர் 2:8 ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ நம்ம இலவசமாய் ரட்சிக்கப்பட்டோம், இலவசமாய் அவருடைய கிருபையினால மீட்கப்பட்டோம். அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார்னா அந்த பொறுப்பை செய்ய முடியாதபடி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும்
அதை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதபடி. நான் அதனால தான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய நேரங்களில் நல்ல காரியங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நல்ல காரியங்கள். நான் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்லும்போது சொன்னார், ஏப்ராம், நான் பெரும்பாலும் வயதானவங்ககிட்ட இல்லை பெருசானவங்ககிட்ட கேட்குற கேள்வி இதுதான், உங்களுக்கு இன்னொரு முறை கர்த்தர் வாழ சான்ஸ் கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இதான் நான் கேட்குற கேள்வி. ஏன்னா அப்போ அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலான்னு. அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், நான் ஆரம்பித்த அழைப்பை விட்டு எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு. எப்படி? நான் ஆரம்பித்தது ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தேன், ஆனால் இன்றைக்கி நான் செய்கிறது வேறு வேறு காரியங்கள் செய்கிறேன். என்னன்னு கேட்டேன். நல்லதுன்னு நினச்சி நான் ஸ்கூல் ஆரம்பித்தேன், ஆனால் நான் இன்றைக்கி கர்த்தருடைய அழைப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னார். ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணார். என்னால் நான் திரும்ப போக முடியல, ஏன்னா நான் ஒரு ராஜ்யத்தை கட்டிட்டேன்னார். எனக்கு அருமையான, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அதே அழைப்பில் இருக்கிறீங்களா? சர்வீஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி நான் நோவாட்ட பேசும்போது பில்லி கிரஹாம் பற்றி ஒரு காரியம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு காரியம் எனக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் மினிஸ்ட்ரி பார்த்த ஒருத்தர்னா எனக்கு பில்லி கிரஹாம் தான். ரொம்ப அவர் வேலை நான் சுவிசேஷ ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டேன், வேறு எந்த ஒரு காரியத்துக்கு இல்லைன்னு. அவங்களுடைய குருசைடில் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் வீல் சேரில் வந்தேன், எனக்கு சுகமாயிருச்சு, நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நோயிலிருந்து வந்தேன், எனக்கு குணமாயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சாட்சி சொல்ல வருவாங்களாம். அவங்கெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுவாங்களாம், இல்லை நீங்கள் போய் வீட்டில் போய் கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு இருந்துருங்க. எங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆண்டவரை அறியாதவங்களாக இருந்தீங்க, ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டீங்க, கர்த்தருக்குன்னு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு சாட்சி, அதை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்களுடைய அழைப்பு சுவிசேஷம் சொல்லுவது மாத்திரம்தான், அதனால் நாங்கள் வேறு எதுவும் செய்ய மாட்டோம். உங்களுக்கு சுவிசேஷம் நீங்கள் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சர்ச் இருக்குதுன்னு சொல்கிறோம், அந்த சர்ச்சுக்கு நீங்கள் போங்க, நீங்கள் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டு கர்த்தரோடு வாழுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு சுவிசேஷ அழைப்பு ஒன்று மாத்திரம்தான், அதை மாத்திரம்தான் செய்வேன்னு சொல்லி கடைசி வரை அதே காரியத்தை செஞ்சார். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க அவங்க ஆரம்பித்தது வேறு, இப்போ இருக்கிற இடம் வேறு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எங்கே இருக்கிறீங்க? உங்களை கர்த்தர் எதற்காக அழைத்தார்? நீங்கள் எதற்காக கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க? இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இஸ் there எனி டிஸ்ட்ராக்ஷன் இன் யூ? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். ஏதாவது உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் போக முடியாதபடி உங்களை எங்கே தடை பண்ணி வச்சுருக்கு? ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் சுய சோதனை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ராப்போஜன பந்தியில் கலந்து கொள்ள போகிறோம், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள போகிறோம். இந்த கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள போகிறதுக்கு முன்பாக ஐ வாண்ட் யூ டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இஃப் காட் ஹஸ் கால்ட் யூ அண்ட் காட் ஹஸ் அனாயிண்டட் யூ, கர்த்தர் உங்களை அழைச்சி உங்களை அபிஷேகித்து உங்களை ஒரு நோக்கத்துக்காய் தெரிந்து கொண்டாரே, அதே அழைப்பில் நீங்கள் இருக்கிறீங்களா? அதே காரியத்தில் இருக்கிறீங்களா? இல்லை நம்ம இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தினால உங்களுடைய கவனம் திசை திரும்பி உங்களுடைய ஃபோக்கஸ் மாறி போய் வேறு இடத்துல இருந்தால் ஒரு நிமிஷம் கர்த்தர்கிட்ட தயவாக சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னிங்க, லார்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி டிஸ்ட்ராக்டட். ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய காரியங்கள் என் வாழ்க்கையில் நிறையா வரும். எலிசாவுக்கு எத்தனையோ வந்தது ஆண்டவரே, ஆனால் எலிசா அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஹி வாஸ் லாயல், ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஹி வாஸ் ஃபோக்கஸ்ட் அண்ட் ஹி வாஸ் கீன் ஆன் கெட்டிங் எ டபுள் போர்ஷன். ஆமாம் ஆண்டவரே, எலிசாவை போல ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், ஆண்டவரே எலிசாவை போல நாங்கள் ஆண்டவரே எப்போதும் கவனம் சிதறிவிடாதபடி, ஆண்டவரே எங்களுடைய கண்கள் விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி இருக்கக்கூடியதாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ள ஒரு புது கிரியையை பண்ணுங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய அழைப்பை விட்டுவிட்டு ஆண்டவரே நாங்கள் வேறு ஏதாவது
சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் இல்லை வேற யாராவது ஒருத்தவங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள பார்த்துட்டு என்னுடைய அழைப்பை விட்டு விட்டேனா? ஆண்டவரே, தயவாய் ஒரு விஷயம் என்னை மன்னியுங்க ஆண்டவரே. நல்ல காரியமோ பாவமான காரியமோ கெட்ட காரியமோ துஷ்ட காரியமோ ஆண்டவரே, எந்த ஒரு காரியமோ நான் என்னுடைய தேவனை பின்பற்றுவதிலும் என் தேவனுக்கென்று பணி செய்வதிலும் எதுவும் என் கவனத்தை சிதறவிடாதபடி, அது என் மனைவியாக இருந்தாலும் சரி, என் கணவனாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என் பெற்றோராக இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய உடன் ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எதுவும் என் கவனத்தை சிதறவிடாதபடி ஆண்டவரே, நான் எந்த ஒரு தேவையில்லாத காரியத்திலும் என் கவனத்தை இழந்து விடாதபடி என்னை நான் மறுபடியும் ஒரு விஷயம் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. லார்ட், ஷார்பன் மீ ஓ லார்ட். ஆமாம் ஆண்டவர், ஒரு தெளிந்த சிந்தையுள்ளவனாய், ஒரு புரிந்து கொண்டவனாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபிப்பீங்களா? ஒரு பஸ்ஸில் பயங்கரமான கூட்டம். இவர் பஸ்ஸில் ஏறுறாரு. ஒரு ஆசிரியர் பஸ்ஸில் ஏறி நின்று கூட்டத்தில் இருக்கும்போது நிற்கிறாரு. அவர் முன்னாடி பார்க்குறாரு. அந்த கூட்டத்தில் ஒரு பையன் முன்னாடி இருக்கிற ஒரு பெண்ணை இடிக்கிற மாதிரி நிற்கிறத பார்க்குறாரு. அந்த பஸ்ஸு வளைவில் திரும்பும்போது இந்த கூட்ட நெரிசலில் அந்த பையன் அவனை வேணும்னே இடிக்கிறத பார்க்குறது இவருக்கா பயங்கரமான கோபம். இவர் அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாரு, இந்த பையன் எப்படி பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரே கோபத்தோடு இவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு சத்தம், யோ தள்ளி நின்று என்னையா என் மேலே இடிச்சுக்கிட்டே வர்றேன்னு. பார்த்தா இவர் இன்னொருத்தன் ஒரு பெண்ணை இடிக்கிறத பார்த்துக்கிட்டே இவர் தன்னை அறியாமல் இன்னொரு பெண்ணை இடித்து கொண்டிருந்தார். அவருக்கு வெக்கமாய் போய் கூனி குறுகி எல்லாரும் முன்னாடியும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினார் என்று அந்த கதை முடிந்திருந்தது. சில நேரங்களில் நம்ம இப்படித்தான், அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லி நம்ம கவனத்தை திசை திருப்பி விடுகிறோம். இன்றைக்கு ஒரு நிமிஷம் வேத புஸ்தகம் என்கிற கண்ணாடி முன்பாக நம்மை கொண்டு வந்து அந்த கண்ணாடியில் நம்மளை பார்த்து, ஆண்டவரே என்னை தயவாய் மன்னியுங்க, நான் மறுபடியும் ஒரு விஷயம் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை எதற்காய் பிடித்து கொண்டீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் மீண்டுமாய் ஒரு விசை நன்றி செலுத்துகிறோம். இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் யாராவது ஆண்டவரே ஏதாவது டிஸ்ட்ராக்ஷனில் தங்களுடைய கவனத்தை, தங்களுடைய அழைப்பை, தங்களுடைய நோக்கத்தை விட்டவர்களாக இருந்தால் இன்றைக்கி தயவாய் அவர்களை மன்னித்து ஆண்டவரே மறுபடியும் ஒரு விசை அவர்களை எடுத்து கட்ட எங்கள் தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் சின்சியராக உண்மையாய் இங்கு ஜெபித்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே எங்கள் தேவன் மறுபடியும் ஒரு விசை அவர்களை எடுத்து கட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.